எல்டோரியா நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி டைரஸ் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான். வேகனின் மகள் இளவரசி ஜேன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறாள். அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இளவரசியை கொலை செய்ய 2 முறை நடந்த முயற்சியில் இருந்து 2 முறையும் காப்பாற்றி விடுகிறாள். தீமைகளின் தேவதையான நாடியா டைரஸுக்கு துணை நிற்கிறாள். இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறாள். மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான். எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாயக்கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது. காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது. இளம் வயதில் டைரஸும் நிக்கோலும் நண்பர்கள். நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான். அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோல். அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த களத்திற்கு நிக்கோலை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான். அதை அரசன் வேகன் ஒற்றன் மூலம் அறிந்து விடுகிறான். நள்ளிரவில் ஒரு உருவம் டைரஸை கொல்ல டைரஸ் அறைக்கு தீ வைக்கின்றது. தன்னை சுற்றி தன் அறையில் தீ பிடித்து எரிவதை பார்த்த டைரஸ் உடனடியாக தப்பிக்காவிட்டால் தான் தீயில் எரிந்து சாம்பலாவது நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட டைரஸ் ஒரு நாற்காலியை எடுத்து ஜன்னல் கண்ணாடியை ஓங்கி அடித்து ஜன்னல் கதவை உடைத்தான். ஜன்னல் கம்பிகளை தன் வலிமையான கைகளால் வளைக்க தொடங்கினான். டைரஸ் வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியாத ஜன்னல் கம்பிகள் வளைந்தன. அதன் வழியாக நுழைந்து வெளியே வந்த டைரஸ் மாடித்தளத்தில் இருந்த மரத்திலிருந்து கிளையை பிடித்து மரத்தில் ஏறி தப்பித்தான். மரத்திலிருந்து தான் தப்பிவிட்டதை நினைத்து பெருமூச்சு விட்டான். டைரஸ் மரத்திலிருந்து மாளிகையை பார்க்க அது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. டைரஸின் மாளிகை தீப்பிடித்து எரிவதை பார்த்த காவலர்கள் ஓடி வந்து தீயை அணைக்க தொடங்கினர். மரத்திலிருந்து கீழே இறங்கிய டைரஸ் யார் தன்னை கொல்ல சதி செய்திருப்பார்கள் என நினைத்தான். எதிரி வெளியில் இருந்து வந்திருக்க முடியாது, தன் அருகிலேயே இருப்பவன்தான். அவன் யாராக இருப்பான் என்று யோசனை செய்தான். அப்பொழுது 2 காவலங்கள் முகம் முழுவதும் கருப்பு பூசிய ஒரு இளைஞனை அவன் முன் நிறுத்தினர். அவர்களில் ஒருவன் இவன் தங்கள் மாளிகை அருகில் பதுங்கி வெளியே வந்தான். இவன்தான் தங்கள் மாளிகைக்கு தீ வைத்திருப்பான் என்று கூறினான். அந்த இளைஞனை உற்று நோக்கிய டைரஸ் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். நீ நிக்கோலின் தம்பி தானே என கேட்டான். அதற்கு அந்த இளைஞன் ஆம், நான் நிக்கோலின் தம்பிதான் என உறுதியான குரலில் பயமில்லாமல் கூறினான். எதற்காக என்னை கொல்ல நினைத்தாய் என டைரஸ் கேட்க, நீங்கள் எதற்கு என் அண்ணன் நிக்கோலை கொன்றீர்கள் என எதிர்கேள்வி கேட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத டைரஸ் அந்த இளைஞரை நோக்கி, ஓ, நிக்கோலின் சாவுக்கு என்னை பழிவாங்க வந்தாயா என கொடூரமாக கேட்டான். ஆம், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என அந்த இளைஞன் ஆவேசமாக கூற, நீ உயிரோடு இருந்தால்தானே என்னை கொல்ல முடியும் என்று கூறிய டைரஸ் பின் அருகில் வந்த உபதளபதியிடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த தன் மாளிகையை சுட்டிக்காட்டி, இதுதான் நீ காவல் காக்கும் முறையா என்று கோபமாக கூறினான். பின் காலையில் இவன் தலையை யானை காலில் உருட்டி விடுங்கள் என கட்டளையிட்டான். நிக்கோலின் தம்பியை வீரர்கள் இழுத்துச் சென்றனர். அரச பரிவாரங்களுடன் அரசன், அரசி மற்றும் ஜேன் புறப்பட அரச பரிவாரங்கள் ஹால்டோ விட்டு முன் நின்றது. வீட்டுக்கு வெளியே ஓடி வந்த ஹால்டோ தேரிலிருந்து இறங்கிய அரசனையும் அரசியும் குனிந்து வணங்கி வரவேற்றார். எதுவும் சொல்லாமல் ஹால்டோ வீட்டிற்குள் நடக்கத் தொடங்கினார் அரசன் வேகன். அவரை பின்தொடர்ந்து அரசியும் ஜேனும் சென்றனர். நேராக சென்று ஹால்டோ விட்டு வரவேற்பறை கூடத்தில் அமர்ந்து நிக்கோல் இறந்து விட்டான் என்று ஆரம்பித்தார். இடைமறித்த ஹால்டோ, உங்கள் தம்பி கொன்றுவிட்டார் என்று முடித்தார். ஹால்டோக்கும் நிக்கோலின் மரணத்தின் ரகசியம் தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட வேகன் இனி மறைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இறுக்கமான குரலில் கூறினார், எல்லாம் உங்கள் மகள் லூயிஸ்காக. அன்றைக்கு திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்திருந்தால் இன்று நிக்கோல் உயிரோடு இருந்திருப்பான் என்று கூறினார். வீட்டின் உள்புறம் நின்று இதை கேட்டுக் கொண்டிருந்த லூயிஸ் கண்களில் நீர் வழிந்தது. அவள் வரவேற்பறைக்கு வந்து வேகனை வணங்கினாள். அவளை பார்த்த வேகன் குற்ற உணர்வுடன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்து கொண்டார். உடனே அரசி ஹால்டோரை பார்த்து, மீண்டும் லூயிஸை பெண் கேட்க வந்திருக்கிறோம் என்று கூற லூயிஸ் அரசியை ஏறிட்டு பார்த்தார். டைரஸ் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக எந்த கொடூரத்தையும் செய்ய தயங்க மாட்டான். இப்பொழுது லூயிஸை மனைவியாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டான். அதுதான் நிக்கோலின் மரணம் என்றாள் அரசி. லூயிஸ் அரசியை பார்த்து, என் காதலனை கணவராக வர இருந்தவரை வஞ்சகமாய் கொலை செய்தவன் கூட நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்டாள். வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. வாழ மறுத்தால் அடுத்ததாக அவன் உன் தந்தையை கொல்வான், உன்னை தூக்கி செல்வான். அவனை யார் தடுக்க முடியும் என்று அவளை பார்த்து வேகன் கூறினார். அரசனாக இருக்கும் உங்களால் முடியாதா என ஹால்டோ கேட்க,
முடியாது. காரணம், அவன் என் தம்பி. அவனுக்கு எதிராக நான் நின்றால் அதன் பின் எங்களில் ஒருவர்தான் உயிரோடு இருக்க முடியும். லூயிஸை பார்த்து, உங்கள் வாழ்க்கை உன் முடிவில்தான் இருக்கின்றது. அரண்மனையில் ஒரு அரசியாக வாழப் போகிறாயா, இல்லை தந்தையை பறிகொடுத்து டைரஸின் அடிமை பெண்களின் ஒருத்தியாக இருக்கப் போகிறாயா? நன்றாக யோசித்து முடிவெடு என வேகன் கூறினார். ஒரு நிமிடம் யோசித்த லூயிஸ், அரசன் வேகனிடம், நான் டைரஸை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். அவள் குரலில் ஒரு உறுதியும் வெறியும் தெரிந்தது.